ஸோ கிணத்த காணும் டைட்டில் கேட்ட உடனே ஏதோ வடிவேல் ஒரு படத்தில் தேடுவார் கிணத்த காணும் ஃபைல் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு காமெடி படமாக இருக்கும் தான் நான் நினச்சி உள்ள போனேன். பட் எனக்கு இந்த படம் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சீரியஸாக போனது வேற ஒரு ஜேர்னருக்கு எனக்கு கொண்டு போச்சு. யோகி பாபு, லவ்லின் சந்திரசேகர், எச்எல் ரபேகா, ராமகிருஷ்ணன், ஜார்ஜ் மரியம் மற்றும் பல நடிச்சு நிவாஸ் கே பிரசன்னா இசையில் திரு லேட் சுரேஷ் சந்தியா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. 15 நவம்பர் 2024 இந்த படத்தின் இயக்குனர் தவறிட்டாரு. ஸோ அவருக்கு இது முன்னாடி 2 படங்கள் இயக்கியிருந்தாரு. 2 பேர் சிறப்பான படங்கள். ஸோ 3வது படமும் இந்த படமும் சிறப்பாக இருந்தது இல்லையா தான். ஸோ எனக்கு இந்த படத்தில் முதல்ல என்ன பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வசனங்கள், திரைக்கதை ரொம்ப நல்லா இருந்தது. அது முக்கியமாக வசனங்கள், அதில் வந்து அந்த ஊர்க்காரங்களை வச்சுட்டு அந்த ஃபன் பண்ணுற அந்த டைலாக்ஸ்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருந்தது. அந்த ஸ்லாங்கை ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. புதுசாக இருக்கும். முக்கியமாக இந்த பிசி சென்டர்லாம் இது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஏன் இந்த காலத்தில் நான் தண்ணி பஞ்செல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு நம்ம இங்கேருந்து கேட்கலாம். ஏன்னா டேப்பத்தோட தான் தண்ணி வருதுல, நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஆனால் இன்றைக்குமே ராமநாதபுரம் வானபாத்த பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை பெய்து தான் உங்களுக்கு தண்ணியே, அப்படி இல்லைன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி போய் தண்ணி எடுக்கணும். அதை காட்டின விதம், அதுக்கான வண்டி, அந்த குடத்தை வச்சுட்டு மக்கள் போகிறது வரதெல்லாம் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் மனு கொடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கான அப்ரூவல் வந்து அந்த கிணத்தை நோண்டும் போது அதுக்குமே ஒரு பழமொழி வச்சிருக்கேன், கிணத்தை நோண்டா பூதங்கிழமை கதையான. ஸோ அதே மாதிரி அந்த கிணத்தை நோட்டும் போது அங்கேருந்து ஒரு விஷயம் வருது, அதனால அந்த கிராமம் எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்படுதுன்னு காட்டின விதம், அது திரைக்கதை அமைச்சு விதமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபன்னாக அந்த கிணறு நோட்டுற விஷயத்தில் நிறைய கொண்டு போயிட்டாங்க. 2ஆம் பாதியில் ரொம்ப சீரியஸ் நோட்டா அவங்க அந்த ஊருக்கு தேவையானதை அவங்க செய்ய போக, அதுக்கப்புறம் அதனால அவங்க எவ்வளோ சந்திக்கிறாங்க. உண்மையிலே அந்த கவர்மெண்ட்டே அந்த இடத்த மொத்தமாக அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஊர் மக்களுக்கு வேண்டியது கிடைக்காம அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போராட்டத்தை சந்திக்கிறாங்கன்ற காட்டினதெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருந்தாலுமே அதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட இசை வந்துட்டு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் தேர்வு வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. யோகி பாபு சார் வந்துட்டு மண்டேலா மாதிரி ஒரு படம், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபன்னாகவும் அதே நேரத்தில் அவரோட ஸ்ட்ராங் எதுவோ அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஹீரோயினுமே கொடுத்தது கொஞ்ச நேரம்னாலும் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எச்எல் ரபேகா இது வரைக்கும் பாசிட்டிவ் மட்டும் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் கிட்டத்தட்ட இல்லை, ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரோல் தான், ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷெல்ல தான் வருவாங்க. அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ராமகிருஷ்ணன் ரொம்ப நாள் கழிச்சு திரையில பார்க்குறோம். பெருசாக ஹைப்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக அவரோட கேரக்டர், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தார். அது மாதிரி மற்ற ஊர்க்காரங்கள வரவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய இடத்துல ஃபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஊர் தலைவர்லாம் பண்ணியிருப்பார் பயங்கரமாக. இப்போ உள்ள கிராமங்களில் இருக்கிற ஊர் தலைவர் எந்த அளவுக்கு வந்து ஃப்ராடாக இருப்பானோ அதெல்லாம் பக்காவ திரையில கட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் சோகம் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக எல்லாருக்கிட்டுமே போய் சென்றடையும். அது பார்க்கறதுக்கு இயக்குனர் இல்லைன்றது ஒரு சங்கடமான விஷயம் தான், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் சுரேஷ் சந்தியா அவர்கள் இயக்கின இந்த 3 படங்களுமே 3 விபரீதமான ஜெம்ன்றதுல நிச்சயமாக நான் ஒத்துப்பேன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஓவராலாக கிணத்த காணும் எந்த அளவுக்கு வந்து ஃபன்னாகவும் அதே நேரத்தில் என்கேஜிங்காகவும் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 100க்கு வந்து நான் 75 கொடுப்பேன். நிச்சயமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். மண்டேலா மாதிரி படம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக உங்களை உணர வைக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட தெரிஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்